இந்த வாரம் எப்போ முடியும், எப்போ லீவ் வரும்னு நீங்க எப்போதாவது காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது, அந்த ப்ரொமோஷன் கிடைச்சா லைஃப் செட்டில் ஆயிடும், இந்த லோனை கட்டி முடிச்சா நிம்மதியா இருக்கலாம்னு நம்ம அடிக்கடி நினைப்போம். ஆமா, இது எல்லாருக்கும் வர்ற எண்ணம் தான். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, இந்த மாதிரி எண்ணங்கள் தினமும் வர்றது ரொம்ப சகஜம்தான். ஆனா, இப்படி எதையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது, நம்ம கையில இருக்கிற ஒரே உண்மையான விஷயமான இந்த நிகழ்காலத்தை நம்ம எப்படி முழுமையா தவற விடுறோம்னு தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. எக்கார்ட் டோலேயே பேசின மோஸ்ட் பீப்புள் நெவர் ரியலைஸ் திஸ் அபவுட் லைஃப் அப்படிங்கிற அந்த பிரபலமான உரையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நேரம், அப்புறம் நாம தினமும் பயன்படுத்துற நான் அப்படிங்கிற அடையாளம், இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அவர் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. இத கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நாம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ இத கேக்குற நீங்க கூட அடுத்து என்ன சொல்ல போறோம்னு அடுத்த வினாடிய நோக்கி தான் உங்க மனச ஓட விட்டுட்டு இருப்பீங்க. நிஜமாவே அப்படிதான். நாம எதையோ தேடி ஓடுறோம், ஆனா அது என்னன்னே நமக்கு தெரியல. சரியா சொன்னீங்க. டோலே சொல்ற மாதிரி இது ஒரு உலகளாவிய மனித பிரச்சனை. அதாவது நம்ம எப்பவுமே எதிர்காலத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையில எதிர்காலம்னு ஒண்ணு இருக்காது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு நல்ல கேள்வி. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் பில் கட்டணுமே தான் நம்ம எப்பவும் யோசிக்கிறோம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா நிஜத்துல எதிர்காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லையான்னு. உண்மையில எதிர்காலம் அப்படிங்கறத எந்த ஒரு மனுஷனாலும் ஒரு அனுபவமா உணரவே முடியாது. நீங்க எப்பவாவது எதிர்காலத்தை நேருக்கு நேர் சந்திச்சிருக்கீங்களான்னு உங்ககிட்டயே கேட்டு பாருங்க. இல்லதானே? இல்லதான். ஏன்னா அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே இல்ல. அதேதான். எதிர்காலம் அப்படிங்கிறது ஒருபோதும் நிகழ்வதே கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ள மட்டும் இருக்கிற ஒரு வெறும் பிம்பம் தான். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது எதிர்காலங்கிறது பாலைவனத்துல தெரியற காணல் நீர் மாதிரி. அதை நோக்கி நடந்துகிட்டே இருப்போம், ஆனா அது வரவே வராதுன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு யதார்த்தமான கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி அது? இப்போ எனக்கோ அல்லது இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கோ இன்னும் 2 மணி நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். நான் அதுக்காக இப்போ தயார் ஆகலனா, நாளைக்கு நிகழ்காலத்துல என் பாஸ் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரே. ஆமாம், அது நியாயமான பயம்தான். அதான் கேக்குறேன். அப்படி ஒரு பிளானிங் அவசியம் தானே? அப்ப எதிர்காலம் இல்லைன்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? இது ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. எதிர்காலம் அப்படிங்கிற மாயைய பத்தி பேசும்போது எல்லாருக்கும் வர்ற முதல் சந்தேகம் இதுதான். நாம இங்க 2 விஷயங்களை பிரிச்சு பார்க்கணும். என்ன 2 விஷயங்கள்? ஒன்று கடிகார நேரம், அதாவது கிளாக் டைம். இன்னொன்னு உளவியல் நேரம், அதாவது சைக்கலாஜிக்கல் டைம். அந்த 2 மணி நேரத்துல வரப்போற மீட்டிங்கிற்காக இப்ப ஃபைல்களை எடுத்து வைக்கிறதும் குறிப்புகள் எடுக்கிறதும் கடிகார நேரம். ஓ சரி. அதுல எந்த தப்பும் இல்ல இல்லையா? கண்டிப்பா இல்ல. அது நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியம். டோலே அதை எந்த இடத்துலயும் தப்புன்னு சொல்லவே இல்ல. அப்போ பிரச்சனை எங்க தான் வருது? பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த மீட்டிங்க பத்தி இப்போ நினைச்சு பாஸ் என்ன சொல்லுவாரோ, நம்மால சரியா பேச முடியுமோன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை படத்தை ஓட விடுறீங்க இல்லையா? அங்கதான் ஆரம்பிக்குது. ஆமா, அப்படி நினைக்கும் போது நிகழ்காலத்துல ஒரு பதற்றம் வரும். கரெக்ட். அந்த பதற்றம் தான் உளவியல் நேரம். உண்மையில நடக்காத ஒன்ன பத்தி உங்க மனம் உருவாக்குற மாயை தான். மீட்டிங் நடக்கும்போது அது நிகழ்காலமா தான் நடக்கும். வாவ், இப்போ புரியுது. அதாவது நிகழ்காலத்தை அந்த கற்பனையான எதிர்காலத்துக்கு போறதுக்கான ஒரு படிக்கட்டா மட்டும் நாம பாக்குறோம். 100% உண்மை. நாம ஒரு செயலை செய்யறதுக்காக திட்டமிடுறது சரி, ஆனா மனதளவுல அந்த எதிர்காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு நிகழ்கால நிம்மதியை தொலைக்கிறது தப்பு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. திட்டமிடுது நம்ம அறிவோட வேலை. ஆனா பயப்படுறதும் பதற்றப்படுறதும் எதிர்காலத்தை நினைச்சு மனம் உருவாக்குற மாய. ஆமாம், வாழ்க்கையில நீங்க எதை அனுபவிச்சாலும் சரி, அது இப்போ அப்படிங்கிற இந்த ஒரு கணத்துல மட்டும்தான் நிகழ்கிறது. அதை தாண்டி நமக்கு வேற எந்த நேரமும் கொடுக்கப்படல. சரி, எதிர்காலங்கிற ஒண்ணு இல்லங்கிற லாஜிக்கை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஏன் கடந்த காலத்தை நான் என்ன செய்யறது? அது நிஜம் தானே? கடந்த காலம் நிஜம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து நான் பட்ட கஷ்டம், எனக்கு ஏற்பட்ட அவமானம், நான் அடைஞ்ச வெற்றிகள், இதெல்லாம் நான் நேர்ல அனுபவிச்சது தானே? அது எல்லாம் நான் எப்படி மாயின்னு சொல்ல முடியும்? இதத்தான் டோலே வாழ்க்கை அப்புறம் வாழ்க்கை சூழல் அப்படின்னு 2 ரொம்ப தெளிவா பிரிக்கிறார். லைஃப் அப்புறம் லைஃப் சிச்சுவேஷன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நீங்க பட்டியலிட்டீங்க இல்லையா, உங்க கஷ்டங்கள், அவமானங்கள், வெற்றிகள்னு, அவை எல்லாமே உங்க வாழ்க்கை சூழல் மட்டுமே. அது உங்க வாழ்க்கை கிடையாது. கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது என் வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறது
ஒரு படத்தோட கதையை யாருக்கிட்டயாவது சுருக்கமா சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் இங்க பொறந்தேன், இப்படி கஷ்டப்பட்டேன், இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கேன்னு ஒரு கதையை வச்சிருக்கேன். ஆனா உண்மையில திரையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற காட்சிய, அதாவது இந்த வினாடியை நான் கவனிக்கிறதே இல்ல. மிகச்சரியான ஒப்பீடு. அந்த திரைப்பட கதைய நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம். நீங்க ஒரு படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சியும் திரையில இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் வாழ்க்கை. அதாவது இந்த வினாடி, என் சுவாசம், இந்த நொடியில நான் உணர்ற தன்மை, இது மட்டும்தான் வாழ்க்கை இல்லையா? அதேதான். ஆனா நாம என்ன செய்றோம்? ஏற்கனவே ஓடி முடிஞ்ச காட்சியோட ரீல்களை மொத்தமா எடுத்து நம்ம முதுகுல ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு படத்தை பார்க்கறோம். ஐயையோ, நிஜமாவே நம்ம அப்படிதான் பண்றோம். அதோட சேர்ந்து கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமோங்கிற எதிர்பார்ப்பையும் சுமந்துக்கிறோம். கரெக்ட். இதுதான் உங்க வாழ்க்கைச் சூழல். கடந்த காலம் அப்படிங்கிறது உங்க மூளையில பதிவாகி இருக்கிற வெறும் நினைவுகள் மட்டுமே. எதிர்காலம்ங்கிறது உங்க எதிர்பார்ப்புகள். அப்போ மனுஷங்களுக்கு வயசாக ஆக இந்த கதையை முதுகுல சுமக்கிறது ஒரு பெரிய பாரமா மாறிடுது. கண்டிப்பா. நாம பட்ட வலிகள், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் எண்ணங்கள் அப்புறம் உணர்ச்சிகளோட தொகுப்பா நம்ம மனசுல சேர்த்து வச்சுக்கிறோம். அதத்தான் ஏன் வாழ்க்கைன்னு நாம ரொம்ப உறுதியா நம்புறோம். ஆமா, நிகழ்காலத்துல நாம நிம்மதியா காஃபி குடிச்சிட்டு இருப்போம். ஆனா மனசு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு அவமானத்தை நினைச்சு இப்ப ரத்த குதிப்பை ஏத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. நாம அந்த வாழ்க்கை சூழல்ங்கிற வலையில மாட்டிக்கிட்டு உண்மையான வாழ்க்கைய கோட்டை விட்டுடுறோம். கொஞ்சம் இருங்க. ஆனா எனக்கு இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன் கடந்த கால அனுபவங்களோ, ஏன் வெற்றிகளோ, ஏன் வலிகளோ என் வாழ்க்கை இல்லைன்னா அப்புறம் ஏன் அடையாளம் தான் என்ன? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யார்? நான் யாருன்னு கேட்டா என் கடந்த கால பதிவுகளை வச்சுதானே நான் பதில் சொல்றேன். என் பேரு, என் படிப்பு, என் ஊரு, நான் பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் தானே நான். அப்ப உண்மையான நான் யார்? இது நாம இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்க்கணும். நாம அன்றாடம் பயன்படுத்துற நான் அப்படிங்கிற வார்த்தை உண்மையிலே எதை குறிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. டோலேவோட கருத்துப்படி நீங்க நான் அப்படின்னு சொல்றது உங்க நிபந்தனைக்குட்பட்ட மனதைத்தான். நிபந்தனைக்குட்பட்ட மனம்னா ஆங்கிலத்துல இத கண்டிஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையா சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே நம்ம பெற்றோர், சமூகம் அப்புறம் நம்ம அனுபவங்கள் மூலியமா நம்ம மூளையில பதிய வைக்கப்பட்ட சில பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா? ஆமாம், நிறைய இருக்கு. அதுதான் அப்படி சொல்றோம். உதாரணமா, நீங்க சின்ன வயசுல ஒரு மேடையில பேசும்போது யாரோ சிரிச்சிட்டாங்கன்னு வைங்க. உடனே உங்க மனம் நான் மேடையில பேச தகுதியற்றவன் ஒரு முடிவை எடுத்து அதை உங்க அடையாளமாவே மாற்றிடுது. ஓ, புரியுது. அதே மாதிரி யாராலும் புகழ்ந்தா நான் ரொம்ப புத்திசாலின்னு ஒரு அடையாளத்தை நாமே உருவாக்கிக்கிறோம். சரியா சொன்னீங்க. இப்படி உங்கள் வாழ்க்கை முழுக்க நடந்த சம்பவங்களை வச்சு எண்ணங்களால பின்னப்பட்ட ஒரு வலை தான் இந்த நான் அப்படிங்கிற அடையாளம். ஒரு நிமிஷம், இது ஏத்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பேசுகிறேன், நான் கேட்கிறேன்னு சொல்லும்போது அந்த நான் எனக்கு ரொம்ப திடமா இருக்கே. அது எப்படி திடமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா நான் அப்படிங்கிறது வெறும் எண்ணங்களோட தொகுப்பா, அது ஒரு கற்பனையா? அது எனக்கு ஏத்துக்கவே முடியல. அது உங்களுக்கு திடமா தெரிய காரணமே நீங்க பல வருஷங்களா அந்த எண்ணங்களோட தொகுப்போடு உங்களை நீங்களே ஐக்கியப்படுத்திக்கிட்டது தான். அதாவது ரொம்ப நாளா ஒரு பொய்ய நம்பிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? ஒரு வகையில ஆமா. நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு இதுதான் அப்படின்னு சொல்லும்போது உங்க உருவத்தை மட்டும் சொல்லல, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத சுயச்சரிதையும் சேர்த்தே சொல்றீங்க. ஆமா, அது என் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. ஆனா டாலி என்ன சொல்றார்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இந்த கதைகளை தாண்டிய ஒரு ஆழமான அடையாளம் விழித்தெழ காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றார். அந்த ஆழமான அடையாளம் எப்படி இருக்கும்? அது இந்த எண்ணங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றா? முற்றிலும் சம்பந்தமில்லாதது. அந்த ஆழமான அடையாளம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு அல்லது கவனிக்கும் தன்மைன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல அப்சர்வர் அப்படின்னு சொல்வாங்க. இது இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. உங்களுக்குள்ள கோபம் வரும்போது எனக்கு கோபமா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்க இல்லையா? அந்த கோபம்ங்கிறது எண்ணம் அல்லது உணர்ச்சி. சரி, அப்ப அதை கவனிக்கிறது யாரு? எனக்கு கோபம் வருதுன்னு உள்ள இருந்து கவனிக்குதே ஒண்ணு. அதுதான் உண்மையான நீங்க. வெறும் எண்ணங்கள் அப்புறம் உணர்ச்சிகளோட தொகுப்பான இந்த நபரை முற்றிலுமாக கடந்த ஒரு தூய உணர்வு நிலை அது. வாவ்! அந்த ஆழமான அடையாளத்தை உணரும்போது தான் இந்த நான் அப்படிங்கிற போலியான கதையோட பிடியிலிருந்து நாம விடுபடுறோம் இல்லையா? 100% உண்மை. அங்கதான் உண்மையான சுதந்திரம் இருக்கு. கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நீங்க சொல்றத பார்த்தா நான் இதுவரை இதுதான் என் குணம், நான் இப்படிதான் கோவப்படுவேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நினைச்சது எல்லாமே என் உண்மையான சுபாவம் கிடையாதா? ஆமாம், அது எல்லாமே உங்க மூளைக்குள்ள இருக்கிற எண்ணங்களோட தொகுப்பு மட்டும்தான்.
அப்படி என்றால் அந்த எண்ணம் அப்படிங்கிறது அடிப்படையில என்ன? அது எங்கிருந்து வருது? இது எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு சந்தேகம். இது அறிவியலுக்கே இன்னும் சவாலா இருக்கிற ஒரு பெரிய மர்மம்னு தான் சொல்லணும். மூளைக்கும் எண்ணங்களுக்கும் உள்ள தொடர்பு ரொம்பவே சிக்கலானது. எனக்கு இது எப்பவுமே ஒரு ஆச்சரியம் தான். நாம எண்ணங்களை நம்ம கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்கள் மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆமாம், மூளை ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரியும் எண்ணங்கள் அதுல உள்ள ஃபோல்டர்கள் மாதிரியும் ஒரு உருவகம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஒரு மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு நோயாளியோட மூளைய திறந்து பார்த்தா அங்க இரத்த நாளங்களையும் நரம்புகளோட செயல்பாட்டையும் தான் பார்க்க முடியும். கரெக்ட். நியூரான்ஸ் ஃபயரிங் ஆகிறத பார்க்கலாம். ஆனா அந்த நோயாளியோட எண்ணத்தையோ அவரோட சின்ன வயசு நினையையோ ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கவே முடியாது. அது அங்க பௌதிகமா இல்லவே இல்ல. அப்போ அந்த எண்ணம் எங்க தான் இருக்கு? நீங்க கேட்ட இந்த கேள்விதான் உலகத்துல உள்ள நரம்பியல் நிபுணர்களையும் தத்துவவியலாளர்களையும் பல நூற்றாண்டுகளா தூங்க விடாம செஞ்சுகிட்டு இருக்கு. நிஜமாவா? அப்போ அறிவியலுக்கும் இதுக்கு விடை தெரியலையா? அறிவியலுக்கு மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். நரம்புகள் எப்படி சிக்னல்களை பரிமாறிக்குதுன்னு தெரியும். ஆனா அந்த பௌதிக சிக்னல்கள் எப்படி ஒரு அனுபவமா, ஒரு எண்ணமா மாறுதுன்னு யாருக்கும் உறுதியா தெரியாது. வாவ்! அதாவது மூளை அப்படிங்கிறது ஒரு ரேடியோ கருவி மாதிரி, எண்ணங்கள் அப்படிங்கிறது ரேடியோ அலைகள் மாதிரி அப்படின்னு சொல்றீங்களா? மிக அருமையான ஒப்பீடு. இத நாம இன்னும் கொஞ்சம் விரிமா பார்ப்போம். கருவி எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஆனா அலைகள் கண்ணுக்கு தெரியாது. அது வேற எங்கிருந்தோ வருது, சரியா? அதேதான். ரேடியோ கருவி தான் மூளை, ரேடியோ அலைகள் தான் உங்க எண்ணங்கள். நீங்க எந்த அலைவரிசையில, அதாவது எந்த ஃப்ரீக்வன்சில டியூன் செய்றீங்களோ அந்த பாட்டு கேட்கும் இல்லையா? ஆமா, நம்ம மூளையும் அப்படிதான் வேலை செய்தா? கண்டிப்பா. நீங்க கடந்த கால அலைவரிசையில உங்க மூளைய டியூன் பண்ணா அது சோகமான பாட்டுகளை பாடும். அதாவது மனச்சோர்வு, டிப்ரெஷன். ஓ, அப்போ எதிர்கால அலைவரிசையில டியூன் பண்ணா? எதிர்காலத்துல டியூன் பண்ணா அது பதற்றமான, வேகமான பாட்டுகளை பாடும். அதுதான் கவலை மற்றும் பயம், அதாவது ஆன்சைட்டி. ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ டோலே இதுக்கு என்னதான் தீர்வு சொல்றாரு? டோலே நமக்கு கத்துக் கொடுக்கறது என்னன்னா, இந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு அறையில இருக்கிற அமைதியை எப்படி கேட்கறது அப்படிங்கிறது தான். வாவ்! இது எனக்கு மிகப்பெரிய திறப்பா இருக்கு. ரேடியோவை அணைச்சிட்டு அமைதியை கேட்கறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஆமா, நீங்க அந்த அமைதியை கவனிக்கும் போதுதான் உங்க எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு நிலைய உங்களால உணர முடியும். ஒரு நிமிஷம், நீங்க முன்னாடி ஒன்னு சொன்னீங்க, உணர்வு நிலைக்கும் அதாவது கான்ஷியஸ்னஸ்க்கும் எண்ணங்களுக்கும் ஏதோ ஆழமான தொடர்பு இருக்குன்னு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரேடியோ அலைகள் அதாவது எண்ணங்கள் எப்படி உருவாகுது? அந்த அமைதியிலிருந்து எப்படி ஒரு எண்ணம் முளைக்குதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுதான் இந்த மொத்த உரையாடலோட மிக முக்கியமான புள்ளி. உணர்வு நிலை அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம ஒரு எண்ணம் இருக்கவே முடியாது. எப்படி சொல்றீங்க? இத இன்னும் ஆழமா சொல்ல போனா, எண்ணம் அப்படிங்கிறது உணர்வு நிலையிலிருந்து தனித்து இயங்குற ஒரு பொருள் கிடையாது. எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. உணர்வு நிலைங்கிறது அந்த அமைதி, எண்ணங்கிறது சத்தம். ரெண்டும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? இந்த ஆற்றல் தான் எண்ணங்களா மாறுதா? ஆமா, அந்த ஆற்றல் தற்காலிகமா எடுக்கிற ஒரு வடிவமே அல்லது அது போட்டுக்கிற ஒரு மாறுவேடமே தான் இந்த எண்ணங்கள். இருங்க. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. எனக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான உணர்வு நிலை தான் நாளைக்கு வீட்டு வாடகை கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமா வேஷம் போட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்குதுன்னு சொல்றீங்களா? 100% உண்மை. உருவமற்ற அந்த ஆற்றல் உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஒரு எண்ணமா உருவம் எடுக்குது. ஓ மை காட்! அப்போ அந்த எண்ணத்துல எந்த தப்பும் இல்லையா? பிரச்சனை அந்த எண்ணத்துல இல்ல. பிரச்சனை என்னன்னா, அந்த மாறுவேடத்தை நீங்க நிஜம்னு நம்பிடுறீங்க. உங்க அடையாளமாவே அதை ஏத்துக்கிறீங்க. ஆமா, ஒரு நாடகத்துல வர்ற கதாபாத்திரத்தை பார்த்து நாமே அழுது பதற மாதிரி நமக்குள்ள வர்ற எண்ணங்களை இதுதான் என் வாழ்க்கைன்னு நம்ம நம்பிடுறோம். சரியா புடிச்சிட்டீங்க. எப்போ நீங்க அந்த மாறுவேடத்தை கழக்கிட்டு அதுக்கு பின்னாடி கவனிச்சுக்கிட்டு இருக்கிற தூய உணர்வு நிலைய பார்க்க தொடங்குறீங்களோ, அப்பதான் உண்மையான அமைதி பிறக்கும். நிஜமாவே இது நம்ம சிந்தனைய தலைகீழா மாத்துற ஒரு விஷயம்தான். நாம இதுவரை எவ்வளவு தூரம் தவறான ஒரு மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு இப்பதான் உரைக்குது. ஆமா, இத உணர்றதுதான் ஆன்மீக விழிப்புணர்வோட முதல் படி. நாம இதுவரை பேசுனத ஒரு முறை சுருக்கமா பாத்துருவோம். ஏன்னா இது ஒரு முறை கேட்டுட்டு அப்படியே மறந்துற விஷயம் கிடையாது. கட்டாயமா. முதலாவது, நாம எதிர்காலத்துல வாழ்றதே இல்ல. எதிர்காலம் அப்படிங்கிறது நாம கற்பனை செய்யற ஒரு உளவியல் நேரம் மட்டுமே. நாம எப்பவுமே இந்த நிகழ்காலத்துல இந்த ஒரு வினாடியில மட்டும்தான் வாழ்றோம். மீட்டிங்கிற்கு தயாராகிறது சரி, ஆனா மனதளவுல அங்கேயே வாழ்ந்து பதற்றப்படுறது ஒரு மாயை. கரெக்ட். ரெண்டாவது,
நாம என் வாழ்க்கைன்னு சுமந்து திரியிற கடந்த கால நினைவுகளும் கஷ்டங்களும் உண்மையில ஒரு கனமான வாழ்க்கைச் சூழல் மட்டுமே. அது இந்த வினாடியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை கிடையாது. அப்புறம் 3வது, நான் யாருன்னு கேட்டா நான் சொல்ற எனது அடையாளங்கள் எல்லாமே சமூகம் கட்டமைச்ச நிபந்தனைக்குட்பட்ட மனம் மட்டுமே. அது உண்மையான நான் இல்ல. ஆமாம், உண்மையான நான் என்பவன் இந்த எண்ணங்களை எல்லாம் அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற சாட்சி, அதாவது அந்த ஒப்சர்வர். இறுதியா அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத உணர்வு நிலை போட்டுக்கிற தற்காலிக மாறுவிடங்கள் மட்டுமே. ரேடியோ அலைகள் மாதிரி அதை நாம கவனிச்சு அமைதியா கடந்து போக பழகிக்கணும். ரொம்ப சரியா தொகுத்துட்டீங்க. இந்த தத்துவங்கள் எல்லாம் நாம வெறும் அறிவா மட்டும் மூளைக்குள்ள ஏத்தி வச்சுக்க கூடாது. கண்டிப்பா தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் உணர்ந்து பயிற்சி செய்யும்போதுதான் டோலே சொல்ற அந்த உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். ஆமா, இத பயிற்சி செய்யறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு புதிய சிந்தனை கேள்வி. இதுவரை நம்ம பேசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய முரண்பாடு இங்க வருது. அது என்ன முரண்பாடு? உங்க எண்ணங்கள் நீங்க இல்லைன்னா, உங்க கடந்த காலம் நீங்க இல்லைன்னா, இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டு முடிச்ச பிறகு நீங்க எழுந்து போய் டீ குடிக்கலாமா இல்ல காஃபி குடிக்கலாமான்னு ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு எடுக்கிறது யாரு? அந்த முடிவு எடுக்கிறது தூய உணர்வு நிலையா, அல்லது அதுவும் சமூகம் அப்புறம் பழக்க வழக்கத்தால் கட்டமைக்கப்பட்ட இன்னொரு மார்வேட போட்டியை சேர்ந்த எண்ணம் தானா? வாவ், இது நிஜமாவே மூளைக்கு வேலை கொடுக்கிற கேள்விதான். உங்களுக்கென்று சொந்தமா ஒரு முடிவெடுக்கிற உரிமை, அதாவது ஃப்ரீ வில் இருக்கா, அல்லது எல்லாமே மூளை போடுற வேஷந்தானா? இதை சற்று அமைதியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.